வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். இதுக்கு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் அது எப்படி வந்துச்சுங்கிற லாஜிக்கும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்து உள்ள ரூட்டுக்குள்ளே வருது அண்ட் மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். அதாவது இந்த ரூட் 3க்கும் உள்ளே இருக்க ரூட் 3க்கும் இடையில என்ன இருக்குது, இன்ட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ட்டு வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் தான் ஆன்சராக வரும். ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் என்ன, 3. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே வந்து 3 நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக 3/1, 3/2, 3/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எதுக்கு வரும், 3/1க்கு தான் 3 வரும். ஸோ ஆன்சர் 3/1. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு, லாஜிக் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ கொடுத்துருக்கதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸில் என்ன இருக்குது, √3, அதுக்குள்ளே √3, அதுக்குள்ளே √3 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து இந்த √2 நான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க √2 மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணுறலாமா? ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணணும், இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம். இதுக்கும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மேலே இருக்க பெரிய ரூட் வந்து போயிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 3 அகெயின் உள்ள ஒரு √3, அகெயின் √3, அகெயின் √3ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு √3 மட்டும்தான் கிளியர் ஆகி ரூட் போயிட்டு எனக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஆல்ரெடி இந்த டேர்மை நான் என்னவா எடுத்திருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருந்தேன்னா இந்த √3க்குள்ளே வரதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த முன்னாடி இருக்க 3யை விட்டுட்டு இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா x² = 3xன்னு கிடைக்குது. சரி, நான் இங்கே இருக்க எக்ஸையும் இங்கே இருக்க எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டேன். நான் எக்ஸோட வேல்யூ என்ன, 3. ஸோ இந்த டேர்முக்குரிய வேல்யூ என்ன, 3. ஸோ அதுதான் இங்கே 3/1 ஆன்சர் டைரெக்டாக. இது வந்து லாஜிக்காக பண்ணுறது. பட் இந்த மாதிரி இப்போ இதில் 5 √5ன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்குரிய ஆன்சர் என்ன, 5. இது எது √6ன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 6. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். அதே சமயம் ஒரே நம்பர் வந்து சேமாக உள்ள ரூட்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் வருது அப்படின்னா அதே நம்பர் தான் வரும். இதே இந்த √3+ இப்படியும் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின் நான் அடுத்து வந்தால் உங்களுக்கு நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பட் மல்டிப்ளிகேஷனில் வருது அப்படின்னா ரூட்குள்ளே இருக்க சேம் நம்பர் தான் வரும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 25 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் வந்து 25 மெம்பர்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 78.4. இந்த 78.4ங்கிற ஆவரேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 96ங்கிறதுக்கு பதிலாக 69ன்னு சொல்லி தப்பாக எழுதிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஆவரேஜில் என்ன இருக்குது, 69ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் அது 69 தப்பு, அந்த நம்பர் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக 96 வரணும். அப்போது 96 நீங்கள் போட்டிங்கன்னா மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்னவாக இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆவரேஜிலேருந்து டோட்டல் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜுங்கிறது டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டு, 25 மாணவர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு 78.4. இப்போ நமக்கு டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும், 78.4யும் 25யும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சலாம். டோட்டல் எவ்வளோ வரும், இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1960 வரும். ஓகேவா? 1960 வரும். இப்போ இந்த 1900ங்கிறது இந்த டோட்டலில் எது தப்பாக இருக்குன்னா 69ங்கிற நம்பர் தப்பாக இருக்குது. அப்போது 69 கழிக்கலாமா? ஏன் கழிக்கிறேன்னா தப்பான நம்பரை கழிச்சிட்டு கரெக்டான நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது கவுண்ட்டு, டோட்டல் கவுண்ட்டு. ஸோ அப்போ 69 கழிச்சேன்னா 1891 வரும். இதோட நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து ஒரு நம்பர் குறையாக இருக்கும், அந்த நம்பர் தான் என்ன நம்பர், கரெக்டான நம்பர் 96. அதனால் இதை 96 ப்ளஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வருதுன்னா 1987ன்னு வருது. அப்போ இதுதான் சரியான டோட்டல். இப்போது இந்த 1987 நான் என்ன பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 25ஆல் வகுக்கணும். ஸோ 25ஆல் வகுக்கும்போது 79.48ங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 79.48. ஓகேவா? ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே 79.84ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டிவிஷன் வந்து பண்ண மாட்டாங்க சரியாங்கிறதுக்காக. பட் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 79.48 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி
தப்பான நம்பர் கொடுத்து ஒரு ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆவரேஜ்லேருந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சி அந்த தப்பான நம்பரை கழிச்சிடுறோம். அதுக்கப்புறம் சரியான நம்பரை அந்த டோட்டலில் ஆட் பண்ணி அகைன் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்கிறதுக்கு 20 பேஜஸை படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, 2 ஹவர்ஸ் ஆகுது. அப்படின்னா அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க, ஸோ 50 பேஜஸை எவ்வளோ மணி நேரத்தில் படிப்பார், 5 மணி நேரத்தில் படிப்பார். நல்லா பாருங்கள், 20 பேஜஸை 2 மணி நேரத்தில் படிக்கிறாரு அப்படின்னா 50 பேஜஸ் எத்தனை மணி நேரத்தில் படிப்பார், 5 மணி நேரம். இது எப்படி 5 மணி நேரங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நார்மல் அப்போ 20 பேஜஸ் 2 மணி நேரம்னா 10 பேஜஸ் எத்தனை மணி நேரம் படிப்பார், 1 மணி நேரத்தில். ஸோ அப்போ என்ன ஆகுது, 10 பேஜஸ் 1 மணி நேரம்னா 50 பேஜஸ் 5 மணி நேரம். ஓகே. ஸோ இது நார்மலாக சம் மாதிரி போடணும்னா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை. ஏன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்னா இது பேஜ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. அப்போ இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 20 × x = 50 × 2. இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், 50 × 2 டிவைடட் பையில் இந்த 20 கொண்டு போடணும். ஸோ 0 0 அடிச்சிடலாம், 1 2 2 அடிச்சிடலாம். ஆன்சர் என்ன வருது, 5 ஹவர்ஸ். ஓகேவா. ஆனால் இதை நம்ம டைரெக்டாக பார்த்தாலே சொல்லிடலாம் 5 ஹவர்ஸ் அப்படின்னு. அடுத்த கொஷின். 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஸோ 2 இயர்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P × rate of interest divided by 100². இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக போடலாம். ஸோ இது வரக்கூடிய ஆன்சர் இந்த 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. ஸோ 8/100² ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 5000 × 8/100 × 8/100. 2 0 2 0 அடிச்சிடலாம். ஒரு ஜீரோவையும் ஒரு ஜீரோவையும் அடிச்சிடலாம். அடுத்து 1 5 5 7 5 10 1 2 2 4 2 8. ஸோ 8 நாங்கள் 32. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 32 rupees. ஸோ ஆன்சர் இதுக்கு 32. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே 3 years 4 yearsனால் ஃபார்முலா மாறும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது 2 yearsக்கு மட்டும் இந்த ஃபார்முலா P × R/100². அடுத்து இந்த வீடியோவோட கடைசி சம் பார்த்துடலாம். வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கவன் 10 நிமிஷம், அடுத்து இருக்கவன் 15 நிமிஷம், அடுத்து இருக்கவன் 20 நிமிஷத்தில் சுற்றி முடிச்சிடுறாங்க. அவன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ, காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவர்கள் மீண்டும் ஒவ்வொரு தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திக்கக்கூடிய அந்த டைம் எவ்வளோ. இப்போ 7, அதாவது என்னென்னா 7 மணிக்கு 3 பேரும் ஒரே பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் அவங்க முடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கவன் 10 நிமிஷத்தில், ரெண்டாவது இருக்கவன் 15 நிமிஷம், மூணாவது இருக்கவன் 20 நிமிஷம். அப்போ வேறு டைமிங்கில் முடிப்பாங்க. ஆனால் இதே இது 7 மணிக்கு சுற்ற தொடங்கினால் அவங்க மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது 3 பேரும் ஜாயினாக வரக்கூடிய அந்த டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஜாயினாக வர்றாங்க 3 பேர் வேறு டைரெக்ஷனில் போனாலும் திருப்பி ஒரே பிளேஸ்க்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 10, 15, 20க்கு LCM கண்டுபிடிக்க போகிறோம். 5 டேபிள் போடலாமா. 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. அகைன் இது LCM தான். ஸோ அப்போ 2 எடுத்துக்கலாம். 1 2s are 2, 3 அப்படியே வச்சுக்கலாம். இது 2 2s are 4. அவ்வளோதான், வேறு எதையும் பண்ண முடியாது. ஸோ 5 × 2 × 3 × 2 LCM 5 2s are 10 இங்கே 6னா 60 வரும். ஸோ 60ங்கிறது இது எல்லாமே மினிட்ஸில் தான் இருக்குது. ஓகேவா, நிமிஷம். ஸோ அப்போ இது மினிட்ஸில் தான் வருது. அப்போது 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 60 நிமிஷம் கழித்து திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்றா வர்றாங்க. அப்போ 60 நிமிஷங்கிறது 1 மணி நேரம். ஸோ 7 AM ஆரம்பிக்கிறவங்க 1 மணி நேரம் கழித்து மீண்டும் சந்திப்பாங்க. அப்போ 8 AM.
நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காகவே 8 பிஎம்மும் கொடுத்துருப்பாங்க. அவசரப்பட்டு 8 பிஎம்மும் போட்டுறாதீங்க, ஏஎம். ஏன்னா அவங்க ஏஎம் தான் கொடுத்துருக்காங்க, 7 AM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour கழிக்கணும் அப்படிங்கிறப்போ 8 AM தான் வரும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி.